குட் மார்னிங் கைஸ். இதான் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கொஷின், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இது உங்களுக்கு எஸ்பிஐ பிஓவில் இந்த கொஷின்ஸ் கேட்பாங்க, சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது ரொம்ப ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் மற்ற கொஷின் எடுத்துக்கிறத விட இந்த கொஷினை ரொம்ப குயிக்காகவே நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ப்ளீஸ் ரீட் த கொஷின் கேர்ஃபுல்லி. ஹலோ கைஸ், இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்மேட் இது ax² + bx + c = 0. a b வேரியபிள், cங்கிறது கான்ஸ்டன்ட். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட சம் ஆஃப் ரூட்ஸ் ஃபார்முலா -b/a, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஃபார்முலா c/a. இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதுங்க, இந்த கொஷின் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நான் எழுதியிருக்கேன், செகண்ட் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க mn, செகண்ட் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க m and n - m. ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் m + n ஈக்குவல்ஸ் -b/a, மைனஸ் இங்கே ஆக்சுவல் பிங்கிறது -7 a1. அதே மாதிரி இங்கேயும் m, n - m. இதில் சம் ஆஃப் ரூட்ஸ் m + n - m -b/a, சம் ஆஃப் ரூட்ஸ் ஃபார்முலா -b/a. இது ஃபார்முலாவிலோட மைனஸ், இங்கே ஆக்சுவலாக பியோட வேரியபிள் என்னது -4 / இங்கே 1. ஸோ m + n = 7. இங்கே இது ரெண்டும் அடிபட்டு போயிடும். ஸோ n = 4. ஸோ n 4 தெரிஞ்சது, அப்போனா m = 3. ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் ஃபார்முலா மட்டும் நான் வச்சு ரெண்டு ரூட் என்னங்கிறது என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் c/a, இங்கே ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா m, ப்ராடக்ட்னா m × n ஈக்குவல்ஸ் c/a. இங்கே சிக்கு பதிலாக d இருக்குது. ஸோ d/a வேல்யூ 1. ஸோ m × n தெரியும், 3 × 4, ஸோ 12, which is equals d. ஸோ d வேல்யூ 12. ஸோ நான் இந்த 3 விஷயம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு கொஷின் சால்வ் பண்ண போகிறதில்ல, ஐ வில் கோ இன்டு செகண்ட் கொஷின். எப்போவுமே இந்த மாதிரி இதில் ஈஸியாக நமக்கு தெரிஞ்ச வேரியபிள்ஸில் இருந்து எந்த கொஷின் சால்வ் பண்ண முடியுங்கிறத பார்க்கணும் நீங்கள். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் செகண்ட் கொஷின் டேரெக்டாக போகிறேன். செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா d - 8 par n. d தெரியும் 12, -8 par n, என்னோட வேல்யூ 4. 12 - 8 4, 4/4, 4/2 16. ஸோ இன்னொரு 4/2 16, ஸோ 256. ஈஸியாக என்னால் இந்த கொஷின் சால்வ் பண்ணிட முடியும், ஈஸியாக என்னால் மார்க் எடுத்துட முடியும். அடுத்தது ஃபஸ்ட்டு கொஷினுக்கு நான் இப்போ வரேன். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஃப் யூ மல்டிப்ளை ஈக்குவேஷன் 2 by 3/z, ஃபஸ்ட்டு பார்ட்டை நான் பண்ணுறேன். ஸோ 3/z இந்த ஈக்குவேஷனை நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன், y² - 4y + d - 9. d வேல்யூ தெரியும் 12, 12 - 9 3 = 0. இந்த ஹோல் ஈக்குவேஷனை 3/z மல்டிப்ளை பண்ணும். ஸோ இவங்க என்ன கொடுத்துருந்தாலும் சரி, 3/z வாட் எவர் மேபி, நான் என்ன பண்ண போகிறேன்னா உள்ள இந்த ப்ராக்கெட்டில் உள்ள குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை மட்டும் நான் ரூட்ஸாக எழுத போகிறேன். ஸோ 3யை -4 வர மாதிரி பிரிக்கணும். ஸோ -1 -3 ஆட் பண்ணால் -4, மல்டிப்ளை பண்ணால் +3. ஸோ இதோட வேல்யூ y - 1 y - 3 3/z. ஸோ 3/zங்கிறது ஒரு ஹோல் நம்பர். ஸோ திஸ் 3/z cannot be 0. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா y - 1ஐயும் y - 3 மட்டும் 0க்கு ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ y = 1, y = 3. இங்கே 3/zங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்ன நம்பர் வேணாலும் கொடுத்துருந்துருக்கலாம். வி ஆர் நாட் ஒரிட் அபவுட். ஏன்னா நம்ம இந்த ஈக்குவேஷனை 0வோட தான் ஈக்குவேட் பண்ணோம். ஏன்னா 3/z 0வாக இருக்க முடியாது. இந்த 3/z குப்புசாமி, ராமசாமி, என்ன நம்பர் வேணாலும் அவங்க கொடுத்துருக்கலாம். ஸோ வி ஆர் நாட் பாதர்ட் அபவுட் இட். ஏன்னா இது வேல்யூ 0 ஆகாது, அதனால நம்ம இதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ கொஷினுக்கு வரும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸ்மாலஸ்ட் ரூட்டோட 1 ஆட் பண்ணால் வர ரிசல்டன் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் ஸ்மாலஸ்ட் ரூட் +1. ஸோ இது கூட 1 நம்ம ஆட் பண்ணுறோன்னா 2 இஸ் த ஆன்சர். சி கைஸ், இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சிருக்கிறது ரெண்டே விஷயம் தான், சம் ஆஃப் ரூட்ஸ் தெரியணும், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் தெரியணும்.
ஸோ அதுலேருந்து ஈஸியாக நம்மளால் இந்த ஃபஸ்ட்டு கொஷின் யூஸிங் டியை வச்சு நம்மளால் போட்டுற முடிஞ்சது. இதுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம காம்ப்ளெக்ஸ் சம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் தெரிஞ்சிட்டோன்னா நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும். இது நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம ரெகுலராக போடுறது தான். ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ணி இந்த கொஷினை கொஞ்சம் படிச்சிருந்தோம்னா, கொஞ்சம் கூர்மையாக கவனிச்சிருந்தோம் அப்படின்னா இதையும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். தேங்க்யூ கைஸ்.